அனைவருக்கும் வணக்கம். அமரர் கல்கியின் படைப்புகளில் ஒன்றான சிவகாமியின் சபதம் காவிய நாடகம் இன்று உங்களுக்காக இந்த அரங்கத்தில் அபிராமி கலைக்குழு திருமதி பாக்கியரதி சேஷப்பன் எழுத்து வடிவிலும் திரு ஸ்ரீதர் மைனர் அவர்களின் இசை அமைப்பிலும் மேடை ஏற்றுகின்றார்கள் எமது வளைகுடா பகுதி நாடக குழுவினர். கண்டு களியுங்கள். வணக்கம் 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 வணக்கமா? யாருக்கு வணக்கம்? எதுக்கு வணக்கம்? சிவகாமியின் சபதம் கதையை கேட்க வந்தவர்க்கும் நாடகம் பார்க்க வந்தவர்க்கும் அதிலே நடிக்க வந்தவர்க்கும் வணக்கம் 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 வணக்கம். சிவகாமியின் சபதமா? அது என்ன கதை? வாதாபி புலிகேசி வனமான காஞ்சியை பிடிக்க வந்தானா, காஞ்சியை பிடிக்க வந்தானா. அப்புறம் புடிச்சானா? எங்க புடிச்சான்? மகேந்திரரிடம் ஏமாந்து திரும்பி போனான் புலிகேசி. அப்படி போன புலிகேசி கோபம் கொண்டானாம், பழிவாங்க நோக்கம் கொண்டானாம். கோபம் கொண்டானாம், பழிவாங்க நோக்கம் கொண்டானாம். சிவகாமி காஞ்சியின் கலை செல்வி சிவகாமியை தூக்கி சென்று வதைத்து வந்தானா, வாதாவில் வதைத்து வந்தானாம். சிற்பிகளை, பெண்களை, வேதிகளை கூட்டி வந்து கொடுமை செய்த புலிகேசியை வென்று கயவர்களை கொன்று பாதாபியை என்று மாமலர் வந்து சேர்வாரோ அன்றே நான் வருவேன். என்றே சபதம் செய்தாலாம், சபதம் செய்தாலாம், சிவகாமி சபதம் செய்தாலாம். அப்புறம் மாமல்லர் வாதாபியை வென்றாரா? அதுவா? இருந்து நாடகம் பாரு, தெரியும்.
திருக்காஞ்சியன் நடராஜர் முன் நடமாடும் சிவகாமி அரங்கேற்றமே. திருக்காஞ்சியன் நடராஜர் முன் நடமாடும் சிவகாமி அரங்கேற்றமே. திருக்காஞ்சியன் தளாங்கு தக்கத்திமி தக்கச்சுன்ன தக்கச்சுன்ன தளாங்கு தக்கத்திமி தக்கச்சுன்ன தக்கச்சுன்ன தளாங்கு தக்கத்திமி தக்கச்சுன்ன தக்கச்சுன்ன தளாங்கு தக்கத்திமி தக்கச்சுன்ன தக்கச்சுன்ன. தோகையாளாடையிலே தாளே சிலிர்க்கும் யாரேவள் ரம்பையோ பாரே வியக்கும். தோகையாளாடையிலே தாளே சிலிர்க்கும் யாரேவள் ரம்பையோ பாரே வியக்கும். கன்னியின் பாவங்கள் ஜதியை மிஞ்சும் கன்னியின் பாவங்கள் ஜதியை மிஞ்சும். பன்னிசையும் பெண் புகழும் புவியை மிஞ்சும். கன்னியின் பாவங்கள் ஜதியை மிஞ்சும். பன்னிசையும் பெண் புகழும் புவியை மிஞ்சும். தக்கத்திமி தக்கச்சுன்ன 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 தக்கத்திமி தக்கச்சுன்ன தக்கச்சுன்ன தக்கச்சுன்ன. திருக்காஞ்சியன் நடராஜர் முன் நடமாடும் சிவகாமி அரங்கேற்றமே. திருக்காஞ்சியன் நடராஜர் முன் நடமாடும் சிவகாமி அரங்கேற்றமே. திருக்காஞ்சியன். நிறுத்துங்கள். சக்கரவர்த்தி அவசர காரியமாக வெளியே சென்று விட்டதால் சபை இத்தோடு கலைகிறது. அரங்கேற்றம் நின்று விட்டதே. அம்மா சிவகாமி, ஏதாவது முக்கியமான ராஜாங்க காரியமாக இருக்க வேண்டும். அதனால்தான் சக்கரவர்த்தி பாதியிலே எழுந்து போய்விட்டார். நீ கவலைப்படாதே அம்மா. அடுத்த முறை அவர் அரங்கேற்றத்தை மிகச்சிறப்பாக நடத்தி கொடுப்பார். வா. புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி. பரஞ்சோதி, ஐயா, அதோ தெரிகிறது பார், அதுதான் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம். அதன் அருகில்தான் நாவுக்கரசரின் மடம் இருக்கிறது. நன்றி ஐயா, நான் வருகிறேன். ஆயனரே, சிவகாமி ஏதோ பெரிய ஆபத்திலிருந்து தப்பினீர்கள் என்று கேள்விப்பட்டேன். யார் அந்த பிள்ளை உங்களை யானையிடமிருந்து காப்பாற்றியது? வணக்கம் சக்கரவர்த்தி. அவன் யாரோ தெரியவில்லை, வெளியூர் போல் இருந்தது. இதோ அவன் எறிந்த வேல். சரி, பத்திரமாக போய் வாருங்கள். ஆகட்டும் சக்கரவர்த்தி. நரசிம்மா, பெற்றோருக்கு மகன் என்றுமே குழந்தைதானே, அதற்கு என்ன செய்வது? தேவி, குழந்தை உன்னிடம் விவரங்களை எடுத்துச் சொன்னானா? இன்னும் ஒன்றும் சொல்லவில்லை சுவாமி. அப்பா, நான் என்ன சொல்வது? பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் படையெடுத்த பிறகும் நாம் வெறுமனே பேசிக் கொண்டிருப்பதா? சேனாதிபதி கலிப்பகையார் படை திரட்டுவதற்கும் இந்த கலியுகமே முடிந்துவிடும் போல் இருக்கிறது.
இத்தனை நேரம் நம் படைகள் போருக்கு கிளம்பி இருக்க வேண்டாமா? என்னது? பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசித்தார்களா? இது என்ன? அற்ப சொற்பமாக பிரவேசிக்கவில்லை, பெரும் படையுடனே பிரவேசித்திருக்கிறார்கள். அப்பா, என்ன சொல்கிறீர்கள்? தேவி, நரசிம்மன் இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கிறான். வந்திருக்கும் ஆபத்து எப்பேற்பட்டது என்று தெரிந்து கொள்ளவில்லை. லட்சக்கணக்கான வீரர்களும் ஆயிரக்கணக்கான யானைகளும் கடல் போன்ற சைன்யமும் திரண்டு வந்து விட்டது. புலிகேசி இந்த யுத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது நமது ஒற்றற்படை எப்படியோ ஏமாந்து போய்விட்டது. அப்படியா? இப்போது நிலைமைதான் என்ன? அவனது ராட்சச சைன்யம் நமது எல்லை காவல் படைகளை அடியோடு முறியடித்து விட்டு முன்னேறி வருகிறது. அவனை தடுத்து நிறுத்துவதற்கான படைபலம் இப்பொழுது நம்மிடம் இல்லை. அப்பா, பல்லவ படை பின்வாங்குகிறதா? என்ன அவமானம்! நம்மிடம் தயாராக இருக்கும் படைகளை எனக்கு கொடுங்கள், எனக்கு அனுமதி கொடுங்கள். நான் உடனே சென்று புலிகேசியை ஒரு கை பார்க்கிறேன். தேவி, நரசிம்மனை இனியும் நானும் குழந்தையாக நடத்த வேண்டியதில்லை. பல்லவ நாட்டின் இளவரசனாகவே நடத்துவோம். நரசிம்மா, பல்லவ சைன்யத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற காலம் வரும். அதுவரை சற்று பொறு. இப்பொழுது நான் சொல்வதை கேட்டு நட. ஆயனரே, நீங்கள் நன்றாக சிலை செய்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இத்தனை தத்ரூபமாக செய்வீர்கள் என்று இன்றுதான் கண்டேன். அடிகளே, அது என் மகள் சிவகாமி. அம்மா, நாகநந்தி அடிகளார் வந்திருக்கிறார் பார், அவருக்கு வந்தனம் செய்யம்மா. புத்தபிரான் அருளால் மேன்மை அடைவாயாக. எல்லாம் கேள்விப்பட்டேன். அரங்கேற்றம் நின்று போனது, மத யானையிடமிருந்து தப்பித்தது, எல்லாம். ஆம் சுவாமி, தெய்வத்தின் அருளால் தப்பி பிழைத்தோம். யார் அந்த இளைஞன்? பார்த்த முகமாக இருக்கிறது. அப்பா, தெரியவில்லையா? அவர்தான் நம்மை மத யானையிடமிருந்து காப்பாற்றியவர். அந்த வீரவாலிபனா இவன்? ஆம், அவனேதான். திருவெண்காட்டு நமச்சிவாயர் அவர்களின் மருமகன். பெயர் பரஞ்சோதி. என் நண்பரின் மருமகனா? ஆம், அவனேதான். யாரோ வருவது போல் இருக்கிறது. மன்னர் வருகிறார் போல் இருக்கிறது. நாங்கள் அந்த நேரத்தில் இங்கே இருந்தால் நன்றாக இருக்காது. நாங்கள் சற்று ஒளிந்து இருக்கிறோம். சக்கரவர்த்தி அவர்கள் வரவு நல்வரவாக வேண்டும். வாருங்கள், வாருங்கள். யானையிடமிருந்து தப்பித்து வந்தீர்களே, சுகமாக வந்து சேர்ந்தீர்களா? சிவகாமி நலமா? ஆம், நல்ல சுகமாக வந்து சேர்ந்தோம். குழந்தை சிவகாமி தான் சற்றே சுகமில்லாமல் இருந்தாள். இப்பொழுது பரவாயில்லை. சுகமில்லாமல் இருந்தாளா? ஏன், என்ன ஆயிற்று? ஆட்டம் பாதில் நின்று போனதில் வருத்தம் என்று நினைக்கிறேன். சிவகாமி, இப்படி வாமா. சபையிலே வைத்து உனக்கு சன்மானம் வழங்க முடியாமல் போய்விட்டது. இதோ கருணாமூர்த்தியான புத்த பகவான் இந்த பூ உலகில் இருந்து யுத்தத்தையும் துன்பத்தையும் அடியோடு அழிக்க முயற்சி செய்தார். அவரது உபதேசத்தை எல்லா மன்னர்களும் கேட்டு நடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சரி ஆயனரே, நாம் மாமல்லபுரத்தில் நடக்க வேண்டிய வேலைகள் குறித்து ஆலோசிக்க வேண்டும். நீர் நாளை பிற்பகல் மாமல்லபுரம் கடற்கரையில் துறைமுகத்தில் வந்து எம்மை பாருங்கள். ஆகிய பிரபு. சிவகாமி, நீ விருந்தினர்கள் வந்திருக்காள் என்று சொல். தம்பி, உனக்கு என்ன உதவி வேண்டுமோ சொல், நான் செய்து தருகிறேன். ஐயா, நான் கல்வி கற்றுக்கொள்வதற்காக இந்த காஞ்சிமா நகருக்கு புறப்பட்டு வந்தேன். என்னை தங்களது சீடனாக ஏற்றுக்கொண்டு சிற்பக்கலை கற்றுக் கொடுப்பீர்களா? அப்படியானால்
அதற்கான குரு தட்சணை என்ன தெரியுமா? என்ன ஐயா? அஜந்தாவின் ஓவியங்கள் 1000 ஆண்டுகள் அழியாமல் இருக்கின்ற ரகசியத்தை நீ கண்டறிந்து வர வேண்டும். ஆஹா, அது பற்றி நான் உங்களிடம் வெகு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேனே. இந்த சிறு பிள்ளையால் எப்படி கண்டுபிடித்து வர இயலும்? நாகார்ஜுன மலையில் ஒரு புத்த விகாரம் இருக்கிறது. ஆம், கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே ஒரு புத்த பிக்ஷு வந்திருக்கிறார். அவருக்கு அந்த அஜந்தா ரகசியம் தெரியும். யாரையாவது அனுப்பி வைத்தால் வாங்கி வரலாம். அடிகளே, நாகார்ஜுன மலை கிருஷ்ணா நதி கரையில் அல்லவா இருக்கிறது. இங்கிருந்து நடந்து போக முடியாதே. இவன் எப்படி போய் வாங்கி வருவான்? ஐயா, எனக்கு ஒரு குதிரை வாங்கி கொடுங்கள் போதும். நான் எப்படியாவது அங்கு சென்று அந்த ரகசியத்தினை வாங்கி வந்து விடுகிறேன். தம்பி, உன் ஆர்வம் எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நான் சக்கரவர்த்தியிடம் சொல்லி உனக்கு ஒரு குதிரை வாங்கி தருகிறேன். ஆனால் 1000 ஆண்டுகள் அழியாமல் இருக்கும் அந்த அஜந்தா வர்ணங்களின் ரகசியத்தை மட்டும் எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்து விடு. எல்லா செய்திகளையும் நான் இந்த ஓலையில் எழுதியிருக்கிறேன். நீ நாகார்ஜுன மலைக்கு எடுத்துச் செல். ஓலை பத்திரம் யார்கிட்டையும் காட்டிவிடக் கூடாது. அப்படியே ஆகட்டும் அடிகளே. ரதி, சக்கரவர்த்தியின் திருமகனுக்கு என் வணக்கங்களை சொல்லு. தேச தேசங்களின் ராஜாக்கள் எல்லாம் அவர் காலில் வந்து விழுந்து வணங்கப்படுகின்ற இவருக்கும் ஏழை சிற்பியின் மகளான எனக்கும் நட்பு எப்படி சாத்தியம்? சிவகாமி, ஏன் இன்று இத்தனை கோபம்? நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக வந்தேன். நான் என்ன குற்றம் செய்தேன் என்று சொல்லிவிட்டு கோபம் கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். என்னுடைய நடனக்கலை பற்றி எப்படி பாராட்டினீர்கள்? அப்படியெல்லாம் பேசிய நீங்கள் ஏன் என் அரங்கேற்றத்துக்கு வராமல் இருந்தீர்கள்? அவ்வளவுதானா? நான் வரவில்லை என்று நீ நினைத்துக் கொண்டாயா? நான் நேரே இருந்தால் உனக்கு ஆட்டத்தில் கவனம் தப்பிவிடப் போகிறது என்று உப்பருகையில் என் தாயாருடன் அமர்ந்திருந்தேன். இதை ஏன் முன்பே சொல்லவில்லை? நீ எங்கே என்னை சொல்ல விட்டாய்? சரி, இப்படி வா. நாம் கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருப்போம். ஏன் 3 நாட்களாக என்னை பார்க்க வரவில்லை? நானும் உன்னை பார்க்க வேண்டும் என்றுதான் துடிதுடித்துக் கொண்டிருந்தேன். இந்த ராஜாங்க காரியங்கள் என்னை விடவில்லை. பிரபு, இந்த ஏழை பெண்ணுக்கு ஏன் இப்படி வீண் ஆசை காட்டுகிறீர்கள்? சிவகாமி, இன்னமும் என் மனம் உனக்கு புரியவில்லையா? பிரபு, நான் ஒன்று கேட்டால் சிரிக்க மாட்டீர்களே? இல்லை, சொல்லு சிவகாமி. போர்க்களத்திலும் என்னை மறக்க மாட்டேன் என்று வள்ளியம்மையிடம் சுப்பிரமணியர் சத்தியம் செய்து கொடுத்தது போல் உங்கள் வேலன் மீது ஆணையாக சொல்லுங்கள். சிவகாமி, ஒரு கணமும் உன்னை மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் என்னிடம் சத்தியம் கேட்கிறாயே, நல்ல வேடிக்கைதான். மேலும் இது என் வேல் இல்லை, உன்னை யானையிடமிருந்து காப்பாற்றிய அந்த வீரனின் வேல். அவனை சந்திக்கும் நாளை எதிர்பார்த்துதான் வைத்திருக்கிறேன். ஒரு ஓலையை கொடுத்து அனுப்பினார். இதோ அந்த ஓலை. ಇವನ್ என்ன சொல்லுது? ನನಗೂ ಏನು ಪುರಿಯಲ್ಲ. ನಾನು ಹೇಳೋದು ಇವನಕ್ಕೆ ಪುರಿದಿಲ್ಲ. ವಜ್ರಬಾಹು, ವಜ್ರಬಾಹು, ಅವನ್ಗೆ ಇವನ್ மொழி புரியுது. யாரு? எனக்கு தெரியாதே யாரையும். ஒன்றும் புரியவில்லையே. அவனை கூப்பிடுங்கள். எங்கே? இன்றை விட்டு விடுங்கள். வீரர்களே, வஜ்ரபாகுவை கூப்பிடுங்கள். இருக்கிறது என்று உன்னிடம் சொன்னாரா? ஆம், சொன்னார். அஜந்தாவின் வர்ணங்கள் அழியாமல் இருக்கின்ற ரகசியத்தினை தங்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு வரும்படி என்னிடம் சொன்னார்.
ಒಳ್ಳೆ ತಮಾಷಾ. நான் போர் மேலே வந்திருக்கு பிக்ஷு அஜந்தா ரகசியம் கேட்லு பத்ரான் அனுப்பணும். காஞ்சிக்கு போனாலே எல்லோருக்கும் கலாபித்து பிடிச்சோகி. அரசே, ஓலையில் என்ன செய்தி இருக்கிறது என்று பார்ப்போமா? ஒருவேளை ஏதாவது குறிப்பாக உணர்த்த நினைத்திருக்கலாம். வஜ்ரபாகு, நீ ரொம்ப கெட்டிக்காரன். படி, மேலே மேலே படி. அஜந்தா வர்ண ரகசியத்தினை ஒரு ஓலையில் எழுதி இந்த இளைஞனிடம் கொடுத்து அனுப்பவும் என்று எழுதியிருக்கிறது. அங்கு ஏனும் புரியல. இது என்ன செய்தி? அரசே, ஒருவேளை நாகார்ஜுன பருவத்தில் இருக்கின்ற தலைமை பிக்ஷுவான சத்யாச்சரிய பிக்ஷுவிற்கு கொடுத்த ஓலையாக இருக்கலாம் அல்லவா? இது உங்களுக்கு என்று நினைத்து உங்கள் வீரர்கள் இவனை இங்கே அழைத்து வந்திருக்கலாம். வஜ்ரபாகு, ஆகே இருபோது நீ இவனை நாகார்ஜுன பர்வத்துக்கே கொண்டு போ. பிக்ஷுக்கு புரியுதா பார். பிக்ஷுக்கும் அர்த்தாகிಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇವನ್ ತಲೆ வெட்டி போடு. ಸೈನಿಕರು போ, கூட போ. பரஞ்சோதி, நாம் தப்பிச் சென்று காஞ்சி பாசறையை அடைய வேண்டும். இவர்களை கொன்றுவிட்டு நாம் தப்பிச் செல்ல வேண்டும். ஓ, நீங்கள் காஞ்சியின் ஓட்டரா? எனக்கு முன்பே ஒரு சந்தேகம் இருந்தது, இப்போது ஊர்ஜிதமானது. சரி, நீங்கள் சொல்வது போலவே செய்வோம். பரஞ்சோதி, உன்னுடைய கன்னி போரிலேயே நீ மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டாய். உன்னை போன்ற வீரனை அடைய இந்த பல்லவ ராஜ்யம் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஐயா, என்ன சொல்கிறீர்கள்? என்னை பல்லவர் படையில் சேர்த்துக் கொள்வார்களா? நான் சொன்னால் நிச்சயம் சேர்த்துக் கொள்வார்கள். ஓ, அவ்வளவு செல்வாக்கு உள்ளவரா நீங்கள்? சரி, அதற்கு முன்னால் எனது ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்வீர்களா? கேள், முடிந்தால் சொல்கிறேன். உண்மையில் நான் கொண்டு வந்த ஓலையில் என்ன எழுதியிருந்தது? காஞ்சி யுத்தத்திற்கு தயாராகவில்லை, உடனே வந்து தாக்கினால் பல்லவ ராஜ்யம் முன்னுடையது என்று எழுதியிருந்தது. அடடா, பிறந்த நாட்டிற்கே அழிவு செய்யும் அவ்வளவு துரோகமான ஓலையா நான் கொண்டு போனேன். ஐயோ, என் அறியாமையை என்ன சொல்வது? கவலைப்படாதே தம்பி, நீ கொண்டு வந்த ஓலையை நான் எப்பொழுதோ மாற்றிவிட்டேன். சரி, உன்னை என் மகனிடம் அனுப்பி உனக்கு கல்வி கற்றுத் தருகிறேன். அப்பொழுது ஓலையில் என்ன செய்தி இருக்கிறது என்று நீயே தெரிந்து கொள்வாய். மிக்க நன்றி ஐயா. நாம் பேசிக்கொண்டே பல்லவர் பாசறைக்கே வந்து விட்டோமே. ஆம், நீ இங்கேயே இரு, நான் உள்ளே சென்று உனக்கு அழைப்பு அனுப்புகிறேன். வாழ்க சக்கரவர்த்தி, வாழ்க மகேந்திர வல்லவ சக்கரவர்த்தி, வாழ்க வாழ்க. வாழ்க பரஞ்சோதி, வாழ்க புதிய தளபதி பரஞ்சோதி, வாழ்க பல்லவ தளபதி பரஞ்சோதி, வாழ்க வாழ்க. வணக்கம் தளபதி. உங்களை போன்ற மாவீரனை தளபதியாக அடைந்தது நாங்கள் பெற்ற பெரும் பேறு. சக்கரவர்த்தி உங்களை அழைத்து வர சொன்னார், வாருங்கள். என் மீது எவ்வளவு அக்கறை! யுத்த காலத்தில் காஞ்சியில் நான் இருந்து துன்புறக்கூடாதே என்று எச்சரிக்க தங்களையே அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த ஏகாம்பரர் அருளால் யுத்தம் நமக்கு சாதகமாக அமைய வேண்டும். ஓ, வாருங்கள் வாருங்கள், சிற்ப சக்கரவர்த்தியே, வணக்கம் வணக்கம். அபச்சாரம் அபச்சாரம், நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இவள் என் மகள் சிவகாமி, சுவாமிகளை வணங்கிக் கொள்ளம்மா. தில்லையில் ஆடும் அந்த பெருமானின் பேரருள் உன்னை காக்கும் அம்மா. ஆயனரே, தங்கள் மகளின் அரங்கேற்றத்திற்கு நான் வர இயலாமல் போய்விட்டது.
அதனால் என்ன சுவாமி, சிவகாமிதான் தங்களை பார்க்க வந்து விட்டாளே. ஆம் குமார சக்கரவர்த்தி. சிவகாமி, இளவரசர் சொல்வது சரிதான். ஒரே ஒரு பதிகத்திற்கு மட்டும் நீ இப்பொழுது அபிநயம் செய்து காட்டுவாயாமா? நிச்சயம் சுவாமி. சிவகாமி உங்களுக்காக இப்போது ஆடுவாள். அவனுடைய நாமம் கேட்டாள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூடியவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் என்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெம்மான் அவனுக்கு பேச்சியானாள் பெம்மான் அவனுக்கு பேச்சியானாள் முன்னம் அன்னையையும் அத்தனையும் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றார் அகலிடத்தார் அச்சாரத்தை தடை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே தலைவன் தாளே. தன் அற்புதமான நடனத்தால் அந்த ஆலவாயனையே நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி நம்மையெல்லாம் மெய்சிலிருக்க வைத்து விட்டாள் சிவகாமி. நமஸ்சிவாயம், நமஸ்சிவாயம். ஆனாலும் அவளை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஏதோ துக்கம் நேரப்போகின்றது என்று என் உள்மனம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. ஆகா, இத்தகைய வருங்கால திருஷ்டியை இறைவன் எதற்கு எனக்கு அளித்தார்? அவளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படியே சுவாமி. வணக்கம் மகாராணி. அரசரிடமிருந்து செய்தி கொண்டு வந்தீர்களா? ஆம் தேவி, மூவருக்கும் கொண்டு வந்திருக்கிறேன். சொல்லுங்கள். தேவி, தாங்கள் 8 மாதங்களுக்கு முன்பு தங்கள் கணவருக்கு வீரத்திலகம் இட்டு போருக்கு அனுப்பியது போல் தங்கள் மகனுக்கும் சிரித்த முகத்துடன் வீரத்திலகம் இட்டு போருக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார். என்ன என்ன
சக்கரவர்த்தி என்னை போருக்கு அனுப்ப சம்மதித்து விட்டாரா? அம்மா, தயவு செய்து மாட்டேன் என்று சொல்லிவிடாதீர்கள். அனுமதி கொடுங்கள். மாமல்லா, சற்று பொறு. சத்ருக்னா, மேலே சொல். வாதாபியின் சக்கரவர்த்தி புலிகேசிக்கு முன்னால் வந்து காஞ்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறான் கங்க நாட்டு மன்னன் துர்விநீதன். அவனை எதிர்கொண்டு சென்று காஞ்சியை அடையும் முன்பாகவே வெற்றி கொள்ள வேண்டும். அவன் படைகளை துரத்தி அடிக்க வேண்டும் என்பது தங்களுக்கு கட்டளை, இளவரசே. தளபதி அவர்களே, தாங்களும் மாமல்லருடன் சென்று அவருடைய படைகளை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பது சக்கரவர்த்தியின் ஆக்ஞை. அம்மா, நான் முதலில் சென்று ஆயனரையும் சிவகாமியும் இங்கு அனுப்பி வைக்கிறேன். பிறகு போர்க்களம் செல்கிறேன். அப்படியே ஆகட்டும் மகனே. அரசரிடமிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். யாரா நீ? என்ன செய்தி? உடனே சொல். அரசர் சளுக்கர்களால் சிறைபிடிக்கப்பட்டார். நான் பலத்த காயங்களுடன் தப்பினேன். படைகளுடன் உடனே சென்று சளுக்கனை வென்று சக்கரவர்த்தியை சிறை மீட்க வேண்டும். நான் சொன்னதுதான் சரி. நாம் கோட்டையை விட்டு வெளியேறி வாதாபி படையை தாக்க வேண்டும். கலிப்பகையாரே, படைகளை தயார் செய்யுங்கள். ஒற்றன், ஒற்றன், இவனை உடனே கைது செய்யுங்கள். கோட்டை வாயில்களை இழுத்து மூடுங்கள். வீரர்களை மதில் மேல் நிறுத்தி வாதாபி படை நம்மை தாக்க வரும் பொழுது அவர்களை பிடித்து முதலைகளுக்கு இரையாக்குங்கள். ஓராண்டு கால முற்றுகை நீடித்தாலும் காஞ்சியை அழித்து விடாமல் காக்க வேண்டும். நகரேஷ காஞ்சி என்று புகழ்பெற்ற நகரமே நமது நாட்டின் கலை பொக்கிஷம். அது அழிந்தால் பல்லவ ராஜ்யமே இல்லை என்றுதான் பொருள். எனவே நாங்கள் எதை கொடுத்தாலும் சரி, காஞ்சியை காப்பாற்றுவோம். வணக்கம். காஞ்சி கோட்டை முற்றுகைக்கு உட்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும். தெரியும். போர் வீரர்கள் தயார் செய்ய வேண்டுமா? மேலும் யுத்த தளவாடங்கள் தயார் செய்ய வேண்டுமா? நாங்கள் போருக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள். எங்கள் கிராம மக்கள் உடனே செய்வார்கள். ராமமணியம் அவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது அதுவல்ல. முற்றுகை போட்டு வெளியே நிற்கும் கடல் போன்ற படைகளுக்கு உதவாமல் இருந்தால் அதுவே போதும். அந்த பாதகர்கள் நம் நாட்டிலேயே தங்கி நம் உணவையே உண்டு நம்மையே தாக்க பார்க்கிறார்கள். அவர்களை தடுக்க வேண்டும். ஐயா, நாங்கள் விரும்பி உதவவில்லை ஐயா. அவர்கள் எல்லாரையும் அடித்து போட்டுவிட்டு உணவு தானியங்கள் பணங்களை எல்லாம் கல்வர்கள் போல் கவர்ந்து போகிறார்கள். உங்கள் பெண்டு பிள்ளைகளை எல்லாம் வெகு தூரம் உள்ள ஊர்களுக்கு அனுப்பிவிடுங்கள். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் தானியங்களை எல்லாம் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கும் சுரங்க கிடங்குகளில் சேர்த்து விடுங்கள். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளைக்குள்ள உணவு மட்டும் அளிக்கப்படும். நிச்சயம், நல்ல யோசனை. நம்மிடம் திருடி தின்று அவர்களை நம்மளையே தாக்காமல் செய்து விடலாம். அது மட்டுமல்ல, உழவர்கள் எல்லோரையும் காஞ்சியை விட்டு 10 கல் தொலைவுக்கு அனுப்பிவிடுங்கள். போர் முடியும் வரை இங்கு எந்த உணவு உற்பத்தியும் செய்யக்கூடாது. ஏரி குளங்களை வெட்டி தூர்த்து விடுங்கள். கிணறுகளை குழப்பி விடுங்கள். உங்களுக்கு வேண்டிய தண்ணீர் மட்டும் ரகசிய கிணறுகளிலிருந்து குறைந்த அளவு தரப்படும். இது மகேந்திர பல்லவர் உத்தரவு. நாங்கள் அடுத்த முறை வரும் பொழுது ஊரில் பெரும்பகுதி காலி செய்திருக்க வேண்டும். மீண்டும் வருகிறோம். என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? மன்னா,
பல்லவ தேசத்தில் பெரும் பஞ்சம் நிலவுகிறது. பஞ்சமா? ஆம் அண்ணா, ஏரி குளங்கி எல்லாம் வறண்டு கிடக்கின்றன. மக்கள் பலர் வீட்டை காலி செய்து கொண்டு வெளியே போகிறார்கள். வீடுகளை கொலை அடித்தால் கூட எந்த உணவு தானியங்களும் கிடைக்கவில்லை. நம் வீரர்களும் யானைகளும் பசியாலும் தாகத்தாலும் வாடுகிறார்கள். காஞ்சியை சுற்றி 10 கல்துளைவிற்கும் பசுமை என்பதே இல்லை. ஆமண்ணா, நானும் கேள்விப்பட்டேன். நாம் முற்றுகையிட்டதிலிருந்து நமது வீரர்கள் 2 வேளை தான் அரை வயிறு சாப்பிடுகிறார்கள். நம் யானைகளுக்கும் சரியான தீனி இல்லை. ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள். இது போன்ற பிரச்சனைகளை நீங்களே சமாளித்துக் கொள்ளுங்கள். போங்கள் வெளியே, என் கண்முன்னே நிற்காதீர்கள். இங்கே அந்த பிக்ஷு, அவர் இருந்தால் என் நேரம் நன்றாக இருந்திருக்கும். மன்னா, மன்னா, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். சொல்லுங்கள். நாம் 6 மாதங்களாக முற்றுகையிட்டு இருக்கிறோம். அகழியை ஒரு வழியாக தூர்த்து முதல் மதில் கதவை செயற்காகிவிட்டது. முதல் மதிலா? அப்படி என்றால்? மன்னவா, மகேந்திர பல்லவன் அதிபுத்திசாலி. மதிலுக்குள் மதிலாக எழுப்பி நம் யானைகளுக்கு சவால் விடுகிறான். எலி போல் வளைக்குள் பதுங்கி இருக்கும் அவனா புத்திசாலி? நம்மிடம் 15,000 யானைகள் இருக்கின்றனவே, அவன் மதில்களை இடிப்பதா கடினம்? மன்னா, உணவு பஞ்சத்தால் 5,000 யானைகள் இறந்து விட்டன. மீதி 10,000 யானைகள் இருக்கின்றனவே. 5,000 யானைகள் பசியாலும் தாகத்தாலும் ஓடி போய்விட்டன. நம் நிலைமைதான் என்ன? 6 மாதங்களில் பஞ்சத்தால் நமது யானைகள் இளைத்து விட்டன. நமது வீரர்களும் சோர்ந்து விட்டார்கள். ஆனால் காஞ்சி வீரர்களோ போஷாக்காக உள்ளார்கள். நாம் இதுவரை 2 மதில் சுற்றுக்களை தான் தகர்த்திருக்கிறோம். 3வது மதிலை அவர்கள் கருங்கல்லில் எழுப்பியிருக்கிறார்கள். சரி, என்ன செய்வதென்று உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கிறதா? மன்னா, நீங்கள் பாண்டிய நாட்டு மன்னன் ஜெயேந்திரனிடம் சென்று உதவி கொண்டு வந்தால் நம் படைகளை தேற்றலாம். சரி, நான் ஒரு சிறு படையுடன் பாண்டிய நாடு சென்று ஜெயேந்திரனிடம் உதவி கேட்கிறேன். ஒரு ஒற்றனை பிரித்து இருக்கிறோம் பிரபு. கொண்டு வா அவனை. யாரடா நீ? எங்கே போகிறாய்? இவனை இங்கே விட்டு நீங்கள் வெளியேறுங்கள். யார் நீ? ஏதாவது அந்தரங்க செய்தி கொண்டு வந்தாயா? என் குருநாதர் நாகநந்தி அடிகளிடமிருந்து வருகிறேன். என் குருநாதர் நாகநந்தி காஞ்சியில் பாஷாண்ட பல்லவன் சிறையில் இருக்கிறார். அப்படியா? என்ன செய்தி சொல்லி அனுப்பினார்? பாண்டியனும் பல்லவனும் ஏதோ துரோகமான காரியத்தில் ஒன்றாக ஈடுபட்டிருப்பதால் அவனை நம்ப வேண்டாம் என்று சொன்னார். சரி. விஷ்ணுவர்தன் அவன் மருமகன். உங்கள் தம்பி துர்விநீதன் அவன் மருமகன். உங்கள் தம்பி விஷ்ணுவர்தன் சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக அவன் உங்களை பல்லவனிடம் காட்டி கொடுத்து விடுவான். எனவே அவனையும் நம்ப வேண்டாம் என்று சொன்னார். பிறகு ஹர்ஷ மகாராஜா சிற்பம் மற்றும் சித்திரை கலைகளை ஆதரிக்கும் மகா ரசிகர். நீங்கள் காஞ்சியின் கலை பொக்கிஷங்களை தாக்கினால் அவரும் பல்லவனுடன் சேர்ந்து போருக்கு வரும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனம் என்று சொன்னார். அப்படியா? ஏன் அழுகிறாய்? என் குருநாதரை நினைத்துத்தான். நீங்கள் காஞ்சி கோட்டைக்குள் நுழைந்த மறுநிமிடமே எல்லா புத்த பிக்ஷுக்களையும் கழுவேற்றி கொன்றுவிட மகேந்திர பல்லவன் ஆணையிட்டு இருக்கிறார். நீங்கள் ஜெயிக்கும் என்று என் குருநாதர் புத்த பிரான் அடிகளில் சங்கமமாகி விடுவார். அப்படியா செய்திருக்கிறான் அந்த விஷம் கக்கும் மகேந்திர எலி? சரி, நான் இன்னும் 10 நாட்களில் அவரை நேரில் சென்று சந்திக்கிறேன் என்று சொல்.
தாய்நாட்டை காப்பதற்காக இந்நாட்டு மக்கள் எனக்கு பெரும் உதவி செய்திருக்கிறார்கள். கிராமத்து அதிகாரிகளும் ஒற்றர் படையினரும் நாட்டில் பஞ்சம் வந்தாலும் பரவாயில்லை என்று தொண்டை மண்டலத்தில் உள்ள அத்தனை ஏரி குளங்களையும் வெட்டி தூர்த்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த உதவிக்கு நான் 100 ஜென்மங்கள் எடுத்து தொண்டாற்றினாலும் ஈடாகாது. சத்ருகுணா, என்ன விஷயம்? சபையோர்களே, நாம் சற்றும் எதிர்பாராத செய்தி வந்திருக்கிறது. வாதாபி சக்கரவர்த்தி யுத்தத்தை நிறுத்திவிட்டார். நம்மிடம் சமாதானம் கோரி ஓலை அனுப்பியுள்ளார். துங்கபத்ரி இருந்து நர்மதா நதி வரையில் பறந்து விரிந்து கிடக்கும் மத்திய பாரத தேசத்தினை ஆட்சி செய்யும் ஏக சக்கராதிபதி நம்மிடம் சமாதானத்தை கோருகிறார். அவருக்கு என்ன பதில் அனுப்பலாம் என்பதை நீங்களே ஆலோசனை செய்து சொல்லுங்கள். யுத்தத்தை நிறுத்த முடியாது, போர் செய்தே தீர்வோம் என்று சொல்லவா, அல்லது பல்லவகுல தர்மத்தை உத்தேசித்து அவருடன் சிநேகமாக போய்விடலாமா? பல்லவேந்திரா, தங்களுடைய ராஜதந்திரத்திலும் தீர்க்க ஆலோசனையிலும் இச்சபையோர் அனைவருக்கும் பூரண நம்பிக்கை இருக்கிறது. அவசியத்திற்கு அதிகமாக ஒரு கணமும் போர் செய்வதில் எனக்கு விருப்பமில்லை. பல்லவ மக்களை துன்புறுத்த போகும் யுத்தம் எனக்கு தேவையும் இல்லை. பல்லவேந்திரா, மந்திரி மண்டலத்தார் சமாதானத்தையே விரும்புகிறார்கள். நான் சில வார்த்தைகள் சொல்ல அனுமதி வேண்டும் தந்தையே. நரசிம்மா, நீ நாட்டின் இளவரசர், உனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு, கேள். பல்லவேந்திரா, நானும் புலிகேசியும் ஒரே நேரத்தில் நகரத்தில் இருக்க முடியாது. அவர் வரும் சமயம் நான் வெளியேறிவிட அனுமதி தாருங்கள். சக்கரவர்த்தி, எனக்கும் இளவரசருடன் செல்ல அனுமதி கொடுங்கள். அப்படியே ஆகட்டும். வடநாட்டு தழுக்கன் படையெடுத்த சமயம் பல்லவ ராஜ்யத்திற்குள் திருட்டுத்தனமாக நுழைந்திருக்கும் அந்த பாண்டியனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். நீங்கள் இருவரும் ஒரு 30,000 வீரர்களுடன் சென்று அவனை கவனித்து வாருங்கள். ஆக்னேய அரசே. Help, okay. Especially since it just came from there. Do you want me to take it off? Yeah. ஆயனரே, உங்கள் மகள் சிவகாமியின் புகழ் வாதாபி வரை எட்டியுள்ளது. அவள் நடனத்தை பார்க்க வேண்டும் என்று சத்யாச்சரிய புலிகேசி மன்னர் விரும்புகிறார். 2 சக்கரவர்த்திகள் கூடியிருக்கும் சபையில் ஆடுவது அவளுக்கு கிடைத்த பாக்கியம். Okay, I have to go. Okay, I'm in the next scene. 1 second. இந்த மைக் ஆர்டர் தெரியலையே. I don't know where to put it.
அருமை. குண்டோதரா, கொண்டு வா அதை. சிவகாமி, வாதாபியாரே, எப்படி சிவகாமியின் நடனம்? நடனம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் இவர்களுக்கு எதற்கு இவ்வளவு மரியாதை? எங்கள் நாட்டில் நாங்கள் சாட்டையால் அடித்துத்தான் ஆட வைப்போம். நாம் புவி சக்கரவர்த்திகள் என்றால் அவர்கள் கலை சக்கரவர்த்திகள் அல்லவா? அவர்களுக்குரிய மரியாதையை நாம் தர வேண்டாமா? சரி, நர்மதையிலிருந்து துங்கபத்திரை வரையில் பறந்து விரிந்து கிடக்கும் என் சாளுக்கிய பேரரசை நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த காஞ்சி மாநகரை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள். நான் என்றென்றும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். வேண்டாம் வேண்டாம், அஜந்தா குகைகளை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள். காஞ்சி சுந்தரியையும் சாளுக்கிய பேரரசையும் நீங்களே ஆட்சி செய்து கொள்ளலாம். அஜந்தா வர்ணங்கள் மீது உங்களுக்கு அவ்வளவு விருப்பமா? ஆயனருக்காக அஜந்தா வர்ண ரகசியத்தினை பற்றிய ஓலையை உங்களுக்கு படித்து காட்டியது நான் அல்லவா? என்ன? அந்த வஜ்ரபாகு தாங்களா? சரி, நான் ஒன்று கேட்டால் செய்வீர்களா? நான் நட்பு கருதி நிச்சயமாக செய்கிறேன். உங்களுக்கு நாகநந்தி பிக்ஷு என்பவரை தெரியும் அல்லவா? நாகநந்தி பிக்ஷுவா? அப்படி யாரும் தெரியவில்லையே. நீங்கள் பல புத்த பிக்ஷுக்களை சிறையில் அடைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். ஒரு பாவமும் அறியாத அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். சரி, அதை பற்றி என் மந்திரி மண்டலத்தாருடன் ஆலோசனை செய்து விட்டு பிறகு சொல்கிறேன். சரி, நான் சாளுக்கிய நாட்டிற்கு செல்ல வேண்டும். நான் வருகிறேன். நண்பரே, மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக. இந்த பாஷாண்ட என்னை ஏமாற்றி விட்டான். இவனையும் இவன் நாட்டையும் நான் சும்மா விடப் போவதில்லை. அடித்து நொறுக்கி மக்களை சிறைப்பிடித்து நகரங்களை கொள்ளையடித்து என்ன செய்கிறேன் பார். நாம் நட்பு கொள்வது என்று ஆன பிறகு எதற்காக புத்த பிக்ஷுக்களை பிடித்து வைத்திருக்க வேண்டும்? நாகநந்தியை உடனடியாக விடுதலை செய்யுங்கள். அப்படியே செய்துவிடும் சக்கரவர்த்தி. சிவகாமி, இந்த சுரங்கப்பாதையில் குண்டோதரன் மற்றும் சத்ருக்னன் வந்து போவதை நான் பார்த்திருக்கிறேன். அக்கா, நீங்கள் செய்த உதவிக்கு மிக்க நன்றி. சிவகாமி, நீ என் சகோதரியை போன்றவள். உன் மகிழ்ச்சிதான் எனக்கும் மகிழ்ச்சி. நீயும் மாமல்லரும் ஒன்று சேர நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நீ ஆரண்ய வீட்டில் போய் மாமல்லர் திரும்பி வரும் வரை காத்திரு. அதுதான் நல்லது. நான் சென்று வருகிறேன். ஐயா, நான் சென்று வருகிறேன். சென்று வா கமலி. அம்மா சிவகாமி, சக்கரவர்த்தி நம்மை கோட்டைக்குள்ளே இருக்க சொன்னார். எத்தனை நாட்களுக்கு தான் ஒன்றும் செய்யாமல் இங்கே இருப்பது? ஆரண்ய வீட்டிற்கு போனால் சிற்ப வேலையாவது நடக்கும். ஆமா, போகலாம். இந்த கிழவனை அடித்து போடு. இந்த ஆடல் அரசியை சிறைப்படுத்தி வா. ஐயோ அப்பா, அவரை விட்டு விடுங்கள். அந்த சிறுப்பியாம ஓயுடன் விட்டுவிட கூடாது என்பது புலிகேசி மன்னரான இவரை பற்றி தள்ளவும். என்னை விடுங்கள், என் மகனை காப்பாற்றுங்கள். ஐயா, சிவகாமி, 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 சிவகாமி. இளைப்பார். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். என் மகளையும் விட்டு விடுங்கள். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். யாரது? அடிகளா? ஆம், நானே தான். என்ன, சிவகாமியை சிறைப்படுத்தி விட்டார்களா? ஆம் சுவாமி, சக்கரவர்த்தியின் கட்டளையை மீறி நாங்கள் கோட்டை விட்டு வெளியில் வந்தோம். அதற்கான தண்டனை அனுபவித்து விட்டோம்.
தயவு செய்து என் மகளை காப்பாற்றுங்கள். சிவகாமி, சிவகாமி. குட்டைக்கும் சமுத்திரத்திற்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் இந்த கையகல பல்லவ தேசத்திற்கும் பறந்து விரிந்து கிடக்கும் என் சாளுக்கிய பேரரசுக்கும். பாரசீக நாட்டிலிருந்து எனக்கு பொன்னும் பொருளும் பரிசுகளும் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாளை என் மகுடாபிஷேக மண்டபத்தில் அவர்கள் முன்னிலையில் நீ ஆட வேண்டும். முடியாது. பெண்ணே, 3 நாட்கள் வேண்டுமானால் அவகாசம் தருகிறேன். யோசித்து சொல். யோசிக்க தேவையே இல்லை. நிச்சயமாக முடியாது. நான் உன்னை அடிமையாகவா வைத்திருக்கிறேன்? உனக்கு ஆட விருப்பமில்லை என்றால் நீ ஆட வேண்டாம். இந்த மாளிகையை விட்டு சுதந்திரமாக போய் வரலாம். என்ன செய்ய விருப்பமோ செய்யலாம். நான் வருகிறேன். ஏ பெண்ணே, நாம் வெளியே சென்று வருவோம் வா. யார் அவர்கள் எல்லாம்? அவர்கள் எல்லாம் பல்லவ நாட்டிலிருந்து சிறைப்பிடித்து வந்தவர்கள். நானே சிறைப்பட்டவள் தான். நான் எப்படி அம்மா உங்களை காப்பாற்ற முடியும்? நீ இங்கே நடனம் ஆட வேண்டும். நீ நடனம் ஆடுவதை நிறுத்தினால் இவர்களுக்கு சவுக்கடி தர வேண்டும் என்ற சக்கரவர்த்தியான இந்த நாற்சந்தியிலா? ஆம், நீ ஆடுகிறாயே இல்லை, இந்த அடிமை பதர்களை அழித்த நொறுக்க ஆரம்பிக்கவா? நானே ஆடுகின்றேன். அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள். ஐயா, நீங்கள் என்னிடம் பேசுவதற்கு முன்பு எனக்கு ஒரு உண்மை தெரிந்தாக வேண்டும். கேள், சொல்கிறேன். நீங்கள் யார்? கருணாமூர்த்தியான கௌதம புத்தரின் உண்மையான அடியவரா, அல்லது வஞ்சகமாக வேஷம் போட்ட சாளுக்கிய குலத்து சக்கரவர்த்தியா? உனக்கு இந்த சந்தேகம் வந்தது நியாயம்தான். ஏனென்றால் நானும் சக்கரவர்த்தி புலிகேசியும் ஒன்றாக பிறந்த இரட்டையர்கள். உருவை ஒற்றுமை எல்லோரையும் சந்தேகம் பட செய்கிறது. ஆனால் நான் உண்மையான பிக்ஷுதான். உன் தந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரே ஒரு முறை அவருடைய ஆடைகளை அணிந்து சென்றேன், அவ்வளவுதான். என் தந்தையை காப்பாற்றினீர்களா? அவர் எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? ஆம், உன்னையும் காப்பாற்றலாம் என்றுதான் வந்தேன். நீ என் மீது சந்தேகப்பட்டு விட்டாய். என்னை மன்னித்து விடுங்கள். நீதானம்மா என்னை மன்னிக்க வேண்டும். என் தம்பியை நம்பி உன்னை அவனிடம் ஒப்படைத்து விட்டு நான் சென்றேன். அவன் உன்னை நாற்சந்திகளில் நடனம் ஆட வைத்து உன் கலையை அவமானப்படுத்தி விட்டான். இனி ஒரு கணமும் நீ இங்கே இருக்கக்கூடாது. என்னுடன் வா, உன் தந்தையிடம் கொண்டு போய் விட்டு விடுகிறேன். அடிகளே, உங்கள் நல்லெண்ணத்திற்கு நன்றி. ஆனால் நான் இங்கிருந்து போவதாக இல்லை. என்ன சொல்கிறாய்? அடிகளே கேளுங்கள். இந்த வாதாபி நகரத்தை விட்டு நான் எப்போது கிளம்புவேன் தெரியுமா? எப்போது? நீங்கள் பயங்கோலி என்று அவதூறு சொல்லிய வீர மாமல்லர் ஒரு நாள் இந்த நகரத்தின் மீது படையெடுத்து வருவார். நரி கூட்டத்தின் மீது பாயும் சிங்கத்தை போல இந்த சாளுக்கிய படையை சின்னாபின்னம் செய்வார். இறைவனுக்கே அர்ப்பணிக்கப்படும் இந்த பரத கலையை நாற்சந்தி மூலைகளில் சாட்டை நுனியில் ஆடச் செய்த பாதக புலிகேசியை யமனுலகுக்கு அனுப்புவார். தமிழகத்து மக்களை கட்டி வைத்தடித்த இந்த வீதிகளில் ரத்த ஆறு ஓடும். அதை என் கண்ணால் பார்த்துவிட்டுத்தான் நான் புறப்படுவேன். வெற்றி வாகை சூடிய மாமல்லர் தன் கரத்தால் என்னை அழைத்து போக வரும்போதுதான் நான் புறப்படுவேன். எங்கே?
பிரபு, தாமதம் செய்துவிட வேண்டாம். தந்தையை நினைவு வைத்திருக்கிறாயா சிவகாமி? அவரை உயிருடன் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் இப்போது புறப்படு. நாம் தப்பித்து போய்விடலாம். நான் இப்போது வரமாட்டேன். என்னுடன் வருவதற்கு உனக்கு விருப்பம் இல்லையா என்ன? நான் ஒரு சபதம் செய்து விட்டேன். என் சபதத்தை நிறைவேற்றி விட்டு என்னை வந்து அழைத்துச் செல்லுங்கள். ஆம், பாதக புலிகேசியை கொன்று வாதாபி நகரத்தை சுட்டி எரித்து விட்ட பிறகு என்னை வந்து அழைத்துச் செல்லுங்கள். சிவகாமி, நான் உன் சபதத்தை நிறைவேற்றி வைக்கத்தான் போகிறேன். படை தயார் செய்ய அவகாசம் வேண்டும். அதற்கு சில ஆண்டுகள் கூட ஆகலாம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை. சிவகாமி, உன்னை மறக்க முடியவில்லை. கனவிலும் நினைவிலும் அரண்மனையிலும் போர்க்களத்திலும் நீ ஒரு கணமும் என் மனதில் இருந்து அகலவில்லை. நான் உன் மீது வைத்திருக்கும் பரிசுத்தமான காதலின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். நீ இப்போது புறப்படு. நாம் தப்பித்து போய்விடலாம். காதலாம் காதல். காதல் யாருக்கு வேண்டும்? சிவகாமி, இப்போது நீ என்னுடன் வராவிட்டால் எப்போதுமே நாம் ஒன்று சேர இயலாது. நான் வர இயலாத இளவரசே. ஆயனரிடம் அவர் மகள் இறந்து விட்டதாக கூறிவிடுங்கள். இளவரசை, அவர்கள் இசைந்து வராவிட்டால் தூக்கி கொண்டு போய்விடுங்கள். நமக்கு நேரமில்லை. முத்தபிச்சு வந்து கொண்டிருக்கிறார். நான் யாரையும் பலாத்காரம் செய்ய விரும்பவில்லை. வாருங்கள், போகலாம். ராணி, எனக்கு நீ ஓர் உறுதி கொடுக்க வேண்டும். கட்டளையிடுங்கள் சுவாமி. வரப்போகும் யுத்தம் மிகவும் பெரியது. கைலாசநாதர் அருளால் நாமே வெல்வோம் என்று நம்புகிறேன். ஆனால் முடிவு வேறு விதமாக இருக்குமானால் நீதான் நம் குழந்தைகளை நன்றாக வளர்த்து பல்லவ சாம்ராஜ்யத்தின் வாரிசுகளை உருவாக்க வேண்டும். சுவாமி, அப்படியெல்லாம் கூறாதீர்கள். நீங்கள் நிச்சயம் வெற்றியுடன் திரும்பி வருவீர்கள். ஆனால் அப்பொழுது நான் தான் இங்கு இருப்பேனோ என்று தெரியவில்லை. மீண்டும் பாண்டிய நாட்டிற்கே சென்று விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் ராணி அப்படி சொல்கிறாய்? நீங்கள் சிவகாமியை மீண்டும் அழைத்து வந்து பட்ட மகிழ்ச்சியாக முடிசூட போவதாக எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். ராணி, இத்தனை ஆண்டுகள் என்னுடன் இல்லறம் நடத்தி நீ என்னை புரிந்து கொண்டது அவ்வளவுதானா? நான் அறியா வயதில் அவள் மீது காதல் கொண்டது என்னவோ உண்மைதான். நான் எப்பொழுது அவளை நேரில் சென்று கூப்பிட்டும் வர மறுத்தாலோ அன்றே எங்கள் உறவு அருந்து போய்விட்டது. நான் உன்னை முழு மனதுடன் தான் மனம் செய்து கொண்டேன். இனி உன்னை தவிர எவரும் என் பட்ட மகிழ்ச்சியாக இயலாது. சிவகாமியை சிறை மீட்க வேண்டும் என்பது எனது தந்தையின் கடைசி ஆசை. அதற்காகவே நான் நாளை படையெடுத்து செல்கிறேன். அதில் உனக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆலவாயா, உன் விளையாட்டு போதுமப்பா. என் நாதருக்கு அருள் செய். விநாயகா, வாதாபியை வெற்றி கொண்டு சிவகாமி என்னையை குறையில்லாமல் மீட்க உதவி செய். அப்படி செய்தால் நான் உன்னை என் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று கோயில் கட்டி துதி செய்கிறேன். வீரர்களே, இந்த விநாயகரை பத்திரமாக என் பாசறையில் சேர்த்து விடுங்கள். தளபதி பரஞ்சோதி, அரசே, போரை ஆரம்பித்து விடலாம் அல்லவா? ஆம் அரசே. அஜந்தா சென்ற புலிகேசி திரும்பி விட்டதாக தெரிகிறது. அவர்கள் நம்மை தாக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வெற்றியோடு வாருங்கள். நான் சென்று மானவர்மனின் சேனையை கவனிக்கிறேன். உத்தரவு அரசே.
வாதாபியை வெற்றி கொண்டோம். என் தந்தையின் கடைசி ஆசை சிவகாமியை சிறை மீட்பது. அதையும் நன்றாகவே செய்துவிட்டோம். உங்களுக்கு என்ன சன்மானம் வேண்டுமோ கேளுங்கள். அரசே, நான் என் தளபதி பதவியை விட்டு விலகி எனது குருநாதர் திருநாவுக்கரசு அடிகளாரிடம் செல்ல இருக்கிறேன். எனக்கு இந்த வாதாபி கணபதியை மட்டும் கொடுத்து விடுங்கள் போதும். என் சொந்த ஊரில் கோவில் கட்டுவதாக வேண்டி இருக்கிறேன். உங்களை இழக்க இந்த பல்லவ மண்ணுக்கு விருப்பமில்லை. ஆனாலும் உங்கள் விருப்பப்படியே சென்று வாருங்கள். நன்றி அரசே. அரச குடும்பத்தினருக்கு கல் நெஞ்சு. ஆமாம், சக்கரவர்த்தியின் அருகில் இருப்பது யார்? அந்த குழந்தைகள் யார்? உனக்கு ஒன்றுமே தெரியாதா? சக்கரவர்த்தி பாண்டிய இளவரசியை மணந்து கொண்டார். அவர்தான் இப்போது பட்ட மகிழ்ச்சி. அந்த குழந்தைகள் அவர்களின் நிலவல்கள். யானை வெயிட் பண்ணுங்க. அப்பா, நீங்கள் சொன்னபடி கலைக்கே என்னை அர்ப்பணிப்பதாக நான் உறுதி பூண்டு விட்டேன். என்னை இறைவனின் நதியாளாக மாற்றிவிடுங்கள். சிவகாமி, உன் விருப்பப்படியாக. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். இன்று உங்கள் முன்னால் ஒரு நாடக ஆசிரியையாகவும் இயக்குனராகவும் இருப்பதாக நினைத்துதான் நான் இங்கே வந்தேன். இங்கு வந்த இடத்திலே நமக்கு புத்த பிக்ஷுவாக நடிக்க இருந்த
நடிகருக்கு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை என்பதால் திடீரென்று இந்தியா கிளம்பி சென்று விட்டார். அவர் இல்லாமல் இந்த நாடகத்தை நடத்த முடியாது. என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுது இந்த வரிகள் எல்லாம் தெரிந்த ஒரே நபர் நான் தான் என்பதால் நானே அந்த வேடத்தில் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது எப்பவுமே எளிது. நாமே போய் மேடையில் நிற்கும் பொழுதுதான் அதில் உள்ள பிரச்சனைகள் தெரிகிறது இல்லையா? உங்களை எல்லாம் ஏமாற்றாமல் இன்றைக்கு இந்த நாடகத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்த வாதாபி கணபதிக்கு நன்றிகள். ஃபெட்னா அவை சேர்ந்தவர்களுக்கும் திரு பீட்டர் அண்ணன் அவர்களுக்கும் திரு தில்லைக்குமரன் அவர்களுக்கும் இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் எல்லா வாலண்டியர்ஸ் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். வளைகுடா பகுதி தமிழ் மன்றம் அவர்கள் சார்பாக இந்த நாடகத்தை நாங்கள் நடத்தினோம். திரு ஆறு மற்றும் அவர்களுடைய கமிட்டியை சேர்ந்த எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதிலே நான் மிக மிக முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது சோலை அவர்களுக்கு. சோலை அவர்கள் முதலில் என்னிடம் பேசி இந்த நாடகத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு அதன் பிறகு ஃபெட்னா என்று முடிவாகியது. எனவே சோலை அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஸ்ரீதரன் மைனர் அவர்கள், நீங்கள் இந்த பார்த்தீங்க இல்லையா, இந்த படுதாவெல்லாம் அதற்கு ஜேபக் செய்தவர் ஸ்ரீதரன் மைனர். அது மட்டும் இல்லை, அவர் 6 பாடல்களுக்கு இசையமைத்து இங்கே அந்த பாடல்கள் தேவாரம் தவிர முன்னம் சாங் ஏற்கனவே நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, அதை ஸ்வேதா பாடியிருக்காங்க. மற்ற பாடல்கள் எல்லாமே இங்கே எழுதி இசையமைத்தது அந்த இசையமைத்தவர் ஸ்ரீதரன் மைனர் அவர்கள். ஆமாம், எங்களுடைய ஏஆர் ரஹ்மான் இவர்தான். எங்களுடைய பொன்னியின் செல்வன்லேருந்து எல்லா நாடகத்துக்கும் அவருடைய இசையினால் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். திரு வேணு சுப்பிரமணியம் அவர்கள் பொன்னியின் செல்வனில் 44 சீனுக்கு அவர் எப்படி தான் மேனேஜ் பண்ணார், லைட் அண்ட் சவுண்டுன்னு எனக்கு தெரியாது, பண்ணிட்டாரு. இப்போ சிவகாமியின் சபதம் அதைவிட அவருடைய கைவண்ணத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் எவ்வளவுதான் பல மாதங்கள் உழைத்தாலும் கூட டே ஆஃப் த ஈவெண்ட்டில் அது நல்லா போகிறதுனா அதுக்கு ஒரே காரணம் வேணுதான். அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லணும். கரண்குமார் மகேஷ்ங்கிற ஒரு சிறுவன், என்னால் நம்பவே முடியலைங்க, அவர் சிறுவருங்க. லைவ் மியூசிக் இப்போ வாட்சாருங்க, இங்கே எல்லா ஸ்பெஷல் எஃபெக்டும் அவரோடது. நடுவில் நாங்கள் எங்கேயாவது நேரத்துக்கு வராமல் சொதப்பினோன்னா அந்த டைமை உங்களுக்கு ஃபில்லப் பண்ணது அவர் தாங்க. அதன் பிறகு வசந்தி அவங்க தான் லைட் பார்த்தாங்க, அங்கேருந்து உதவி செய்தவங்க. எங்களுக்கு பொதுவாக ஆண்டி நல்லப்பன் அவர்கள் எல்லா நாடகத்துக்கும் லைட் பார்ப்பாங்க. இந்த தடவை அவங்களால வர முடியல, நாங்கள் அவரை மிஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக அது வசந்தி, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இன்றைக்கி உதவி செய்ததுக்கு. ஸ்டண்ட் அமைப்பு, இந்த சண்டைகள்லாம் பார்த்தீங்க இல்லையா, எல்லாம் அமைத்து கொடுத்தது திரு ஜேபி அவர்கள். அவருடைய மகன் ஜாஷ், ஜேபி 2 பேரும் கடைசி ஒரு 2-3 வாரம் தாங்க இதில் ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அந்த நடன அமைப்பு, ஆண் பிள்ளைகளுடைய நடன அமைப்பு ஸ்டண்ட்டு எல்லாம் ஜேபி தான். பெண் பிள்ளைகளுடைய நடன அமைப்பு ஹேமா கண்ணன். ஹேமா அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க கடைசி நேரத்தில் தான் அவங்களும் எங்களோட சேர்ந்து நல்லபடியாக அந்த நடனங்களை அமைச்சு கொடுத்தாங்க. அப்புறம் எங்களுக்கு பேக்ரவுண்டில் நிறைய வேலைகள் இருந்தது. ப்ராப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றது, கொண்டு போய் வைக்கிறது, அப்புறம் கோவிலில் நாங்கள் ரிஹர்சலுக்கு ஏற்பாடு பண்ணுறது, இது மாதிரி பல வேலைகளுக்கு எங்களுக்கு ஸ்ரீகாந்த் ராகவேந்திரா, ஆகஸ்ட்,
அப்புறம் ப்ராப் மேனேஜர் வந்து ஹர்ஷிதா. அது ஹர்ஷிதா. காஸ்டியூம் வந்து சாந்தி புகழ். ரிஹர்சல் ஹெல்ப் வந்து SSR. அப்புறம் SVCC டெம்பிள் ஃப்ரீமாண்ட், அங்கே தான் ரிஹர்சல் பண்ணினோம். கவிதாங்கிறவங்க இங்கே வரல, அவங்க தான் அந்த கடைசியில் தேருக்கு வந்து அந்த கொடையெல்லாம் கொடுத்து கொடையாளி ஆயிட்டாங்க. இந்த தேர் யானை எல்லாம் வந்து ஹர்ஷிதாவோட கைவண்ணத்தில் தான் வந்தது. அதுக்குள்ளே இருந்தவங்களும் அவங்க தான். அதுக்கப்புறம் இப்போ ஆக்டர்ஸ் மகேந்திரரா நடித்தது SSR, மாமல்லர் சூர்யா, புவன மகாதேவி விசாலாட்சி, சிவகாமி மீனாட்சி, பிக்ஷு ஸ்ரீகாந்த், பாண்டியராணி லக்ஷ்மி, கலிப்பகை குமரகுரு, ஆயனர் நிர்மல்குமார், பரஞ்சோதி பார்த்தா, முதன் மந்திரி இந்திரா, குண்டோதரன் தயா, சத்ருக்னன் மங்கள், கிராம மணியம், அது தவிர ஒரு தோழியாகவும் வந்தவங்க சரண்யா, கமலி பாரதி, திருநாவுக்கரசர் MS கிருஷ்ணன். MS கிருஷ்ணன் அவர்களுக்கு 2 விதத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனலாக எங்களுக்கு மேக்கப்புக்கு வந்து அவர் ஆள்லாம் கூட்டிகிட்டு வந்தார். அதனால தான் என்னைய பார்த்தா உங்களுக்கு பிக்ஷு நம்பிக்கை வந்துச்சு. இல்லைன்னா நான் பாகீரதியாக தான் தெரிஞ்சிருப்பேன். புலிகேசி ஆகாஷ், ஒரு வீரன் வந்து ரோஹன், இன்னொரு வீரன் வந்து சூர்யா, தளபதி ரமேஷ் சத்யம், எலிஃபெண்ட்குள்ள ஹர்ஷிதாவும் சாந்தியும். அவங்க பேர்லாம் இல்லை என்கிட்ட, நீங்கள் சொல்கிறீங்களா? எங்களோட ஸ்டண்ட் பசங்களை கொஞ்சம் கூப்பிட்றேன் நான். ஷண்முகேஷ், சித்தாந்த், விஷால் முன்னால் வாங்கம்மா எல்லாம். சிவாஜி, கவின், சிற்பி, சிபி, சிவாஜி. அப்போ புலிகேசி டீமில் இருந்து ஆகாஷ், சிற்பி, வினீத், சிபி ஜெயக்குமார் அண்ட் பாலசூர்யா. இந்த பாடல்களை எல்லாம் பாடினது வந்து ஸ்வேதா ஜெயக்குமார், யாழினி, ஸ்ருதி கதிரேஷன் 3 பேரும் பாடி தான் அதை ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் இங்கே நடனங்களுக்கு ஒளிபரப்பினோம். சிவகாமியோட எல்லா நடனங்களுக்கும் நடன அமைப்பு வந்து மீனாட்சி. அவங்க தான் சிவகாமி. அவங்க வந்து இந்த வருகிற செப்டம்பர் மாதம் அரங்கேற்றம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற ஒரு நடன மாணவி. மைக் மேனேஜர் வந்து மகேஷ். ரமேஷ் இல்லை இல்லை அவ்வளோதானே, எல்லாரையும் சொல்லிட்டேனா? கேர்ள்ஸ் பேர் நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம்ங்க. கேர்ள்ஸ் டீம் டான்ஸ் டீம்லேருந்து வைஷ்ணவா, ஷில்பா கண்ணன், ஜெயவந்தி. ரொம்ப நன்றி, எங்களுக்கு ரொம்ப கடைசி நேரத்தில் இந்த ப்ராப்ஸை எடுத்து வைக்க உதவி செய்த காளி, சங்கர் நடராஜன், ரமேஷ் குப்புசாமி. அவங்க பேர் என்ன? கிரிஜா. ப்ராம்ப்டிங் உதவி செய்தவர்கள் வந்து ஒன்று கிரிஜா, இன்னொன்று வந்து வேதா. சௌமியா வந்து மேக்கப் உதவி செய்தார்கள். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் சார்பாக இந்த நாடக குழுவுக்கும் அம்மா பக்ரீதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.